வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலம் வந்தாச்சு. நகைக்கடன் தள்ளுபடியை கொடுப்பாங்களா மாட்டாங்களா என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்தல் காலங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் காலம் ஸ்டார்ட் ஆச்சு. கூட்டுறவு வங்கிகளுடைய நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ கடன்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடன்கள் தள்ளுபடி ஆகும், அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வர்த்தகம் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்களை முழுவதுமாக தற்சமயம் தள்ளுபடி செய்ய இருக்காங்க. யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் தள்ளுபடிக்காக பெறக்கூடிய நண்பர்கள், இவர்களுக்கு முழுவதும் தள்ளுபடி கிடைக்குமா, எந்த அளவுக்கு தள்ளுபடி என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைத்து கட்சி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சரிங்க, இந்த நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி எல்லாமே ரெடியாக இருக்குது. இதோடைய பெயர் பட்டியலை பார்த்திங்கன்னா 1/4/2024 முதல் எந்தெந்த கட்சியில் யார் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறக்கூடிய நண்பர்கள் அப்படின்ற ஒரு பெயர் பட்டியலை நம்மளுடைய வெளியிட போகிறாங்க அந்தந்த கட்சிகள். ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நகைக்கடன் தள்ளுபடி, ஏன்னா சென்ற டைம் அவங்க தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனால் இந்த டைம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த விதிமுறைகளும் இல்லாமல் அனைவருக்குமே இந்த நகைக்கடன்களை நாங்கள் தள்ளுபடி செய்வோம். அதிகப்படியான விதிமுறைகள், ஏன்னா 4 சக்கரம் வச்சுருக்கக்கூடாது, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆள், இப்படி எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் கூட்டுறவு நகைக்கடன்களை ரத்து செய்ய போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 5 சவரன்லேருந்து 10 சவரன் வரைக்கும் இப்போ மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 10 சவரன் வரைக்கும் நம்ம தள்ளுபடி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் இந்த தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த தமிழக தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி அனைத்திற்குமே ஒரு ஆணி வேறுன்னு கூட சொல்லலாம். ஸோ குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் விவசாயிகள், சாமானிய மக்கள் வைத்துள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிக அளவில் எழுந்திருக்கு. பொதுவாக தள்ளுபடியை அறிவிப்பை அரசு வெளியிடும் பொழுது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளையே வெளியிடுவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறத்துக்கு தகுதியான நபர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ பெயர் பட்டியல் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் அல்லது அதற்கும் குறைவான எடை கொண்ட தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்கள் கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது கடந்த காலங்களில் இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. முதலில் இதற்காக தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு கணக்கிடப்படும். ஸோ பிறகு பார்த்திங்கன்னா மொத்தமாக அவங்களுக்கு உண்டு ஒரு பட்டியலை ரெடி பண்ணுறாங்க. அறிவிப்பு வெளியான பின்பு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வங்கிகளிலுமே உள்ள கடன்களை செக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி வேறு எதனா வங்கியில் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு எந்த வங்கியிலையும் கடன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எந்த வங்கியில் வச்சாலும் சரி, கூட்டுறவு வங்கியில் வச்சாலும் சரி, நேஷனலைஸ் பேங்க் ஒரு 8 பேங்க்கில் வச்சாலும் சரி, உங்களுக்கு இந்த தள்ளுபடி அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து விரைவில் வெளியிட போகிறாங்க. இதற்காக இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ தேர்தல் அறிக்கை, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, டிவிகேவுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, ஸோ இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப பெரும் பங்காற்றுதுங்க. மக்கள் மத்தியில் ரொம்ப பேசக்கூடிய பொருளாக மாறிடுச்சு. அதனால் தள்ளுபடி கிடைக்கும். நீங்கள் இப்போ உங்கள் பேங்க்கில், உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை நகை கடன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 சவரனுக்கு உட்பட்டே பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? சில டைம் பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் 10 சவரன் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.